இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் மனைவி ரஞ்சிதம்மாள் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். 85 வயதான ரஞ்சிதம்மாள் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த 10 நாட்களாக உடல்நலக்குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ரஞ்சிதம்மாள் இன்று காலை காலமானார். அவரது உடல் சென்னை CIT நகரில் உள்ள நல்லக்கண்ணுவின் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மூத்த தலைவர் தா. பாண்டியன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணுவினுடைய மனைவி என்று சொல்வதற்கு பதிலாக தோழர் நல்லக்கண்ணுவருடைய ஒரு தோழனாக இருந்து அவரும் கட்சியில் உறுப்பினராக இருந்தார். மிக உதவிகரமாக இருந்த காரணத்தினால்தான் அவர் இவ்வாறு தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் பணியாற்ற முடிந்தது. இன்றைக்கு அவர் ஏற்கிறது மிகுந்த வருத்தத்தை நல்லக்கண்ணவர்களுக்கு மட்டுமல்ல, குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நேரடியாக கட்சியில் எந்த பொறுப்பிலும் இல்லாவிட்டாலும் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினராக இருந்து தன்னுடைய துணைவருக்கும் ஒத்துழைப்பாக இருந்து அவருடைய பங்களிப்பை செலுத்தினார் என்கிற வகையில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அது ஒரு இழப்பாகும். அவருடைய குடும்பத்தினருக்கு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.